எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செமி பட்டியாலா பேண்ட் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டோட மேல் பட்டி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரைட் சைடாக எடுத்துக்கோங்க. ரைட் சைடாக இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்து இதுவும் ரைட் சைடாக பார்த்து இது ரெண்டுமே ரைட் சைடாக வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ இதை கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கூட நம்ம ரைட் சைடாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ரைட் சைடு இருக்கிற மாதிரி இது கூட இதே மாதிரி இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேல் தையல் ஒன்று போட போகிறோம். இதே மாதிரி அதுக்கும் போட்டுடலாங்க. இது போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். இப்போ வந்து இது ரெண்டுமே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை இப்போது நான் வந்து இது ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து மேலே வந்து இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறோம். இந்த பிளேஸில் வந்து கேப் விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம ரோப் போட்டோன்னா உள் சைடாகவே வந்துடும். அதனால் வந்து இங்கே நம்ம தைக்காமல் விட்டுட்டு இங்கேருந்து தைக்க போகிறோம். இப்போ தைச்சி முடிச்சிடலாங்க. இப்போ வந்து இது மடித்து தைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சைடு ஒரு மடித்து இந்த மாதிரி தைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு மடித்து இந்த மாதிரி மடிச்சுட்டு தைக்க போகிறோம். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ஓப்பன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது.
இப்போ வந்து மேல் பட்டி முடிஞ்சிச்சுங்க. இப்போது இது ரெண்டுமே இந்த மாதிரி மடித்து பேக் சைட் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே லைட்டாக கட் பண்ணி வச்சோன்னா இதுதான் பேக் சைட். இப்போது நம்ம ஒரு லெக்காக முடிச்சிடலாங்க. இப்போது பேண்ட்டோட 2 லெக்ஸுமே செப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேண்ட்டோட மிடில் நம்ம வந்து இந்த ஜாயின் போட போகிறோம். இது போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக பேண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இது ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து திருப்பி தைக்காதீங்க. இது வந்து திருப்பி தைச்சா நம்மளுக்கு வந்து இது பத்தாது. அதனால் பார்த்து இது கரெக்டாக இது ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரைட் சைடும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரைட்டு வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அப்போது இதை வந்து இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி தைக்க போகிறோம். இதை இதே மாதிரி அந்த பேண்ட்டையும் தைச்சிடலாங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதில் மிடில் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக வச்சுக்கோங்க. இந்த நடுவில் வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து நடுவில் நம்மளுக்கு வந்து அந்த மிடில் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இது தெரியும். இப்போ நம்ம வந்து இது வந்து மிடில் பாயிண்ட் நோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாட்டம் வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு நம்ம வந்து இதை தைக்க போகிறோம். இப்போது இதை வந்து அட்டாச் பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். இதில் வந்து கேன்வாஸ் கூட நம்ம வந்து வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் வந்து இதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இந்த மாதிரி நெயில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இது ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் கூட நம்ம ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போடலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், இல்லைன்னா நம்ம இஷ்டம். இந்த மாதிரி கர்வ்ஸாக கூட போடலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போது ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அது கூட முடிச்சுக்கலாங்க. இப்போது 2 லெக்கோட பாட்டம் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா
நம்ம ரெண்டுமே இந்த மாதிரி ரைட் சைடில் இந்த மாதிரி ரெண்டுமே ரைட் சைடு எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 கார்னர்ஸும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 கார்னர்ஸும் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 2 கார்னர்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த லெக்கோட எண்டு கார்னர்லேருந்து இந்த பேண்ட் மிடில் வரைக்கும் ஒரு கிராஸாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது வி ஷேப்பில் வருங்க. நம்ம வந்து முடிச்சிடலாம். அதை ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. 2 சைடு திருப்பிட்டு நம்ம மேலே பட்டி வந்து இதுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பட்டி கூட நம்ம வந்து தச்சு வச்சுருக்க லெக்ஸை வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சிக்கலாம். நம்ம இந்த பேண்ட்டு இந்த மாதிரி 4ஆக மடிச்சிக்கோங்க. இதை மடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த மிடில் பாருங்கள், இதோட பேண்ட்டோட மிடில்லேருந்து இது வரைக்கும் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4 சைடுமே 4 பக்கமே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போது நம்ம இந்த இந்த பிளேஸை வந்து ஃபில்ட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கிருந்து அதே மாதிரி சுற்றி இது வரைக்கும் வரும். நம்ம வந்து இந்த மார்க் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் வைக்கணும்னு ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரியும். அதனால் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இதை வந்து இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள், இதுதான் பட்டியோட மிடில். நம்ம இதிலேருந்து ஒரு 5 இன்ச் வந்து முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு 5 இன்ச் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து ஃபில்ட் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளெயினாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபில்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கலாம். எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
இது வந்து பாதி தைச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபில்ட்டு வந்து எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈவனாக வரும் எல்லாமே. இந்த மாதிரி பாதி தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபில்ட் வச்சு முடிச்சிடணும். இப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இது கார்னர்ஸ், இந்த மிடில் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மிடில் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இது பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு ஃபில்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது தச்சிடலாம். இது சேமாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும், இல்லைன்னா நல்லா வராது. அதனால் வந்து நம்ம சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 5 இன்ச் முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணணும். மாதிரி ஃப்ரண்ட் சைட் பாருங்கள் கொஞ்சம் லூஸ் இருக்கும். அதே மாதிரி இது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். அதே மாதிரி ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ முடித்ததுக்கப்புறம் இது வந்து திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி சைடில் ஃபில்ட்டு வைக்கிறதுனால செமி பட்டியாலா ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY and Stitch சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.